மொசாட் பாகம் 11 தான் நம்ம பார்க்க போகிறோம். கடந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா, யூதர்களுக்கான ஒரு தனி நாடு எப்படி உருவாகுச்சு, மொசாட் ஏன் அமைச்சாங்கங்கிறத நம்ம பார்த்துருப்போம். இப்போ இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மொசாட் அடுத்த ஒரு ஸ்டெப்பை நோக்கி போகிறாங்க. அதாவது மொசாட் முன்னேற்ற கழகம். அதை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதிகாரம் எங்கே குவிஞ்சாலுமே பக்கத்தில் கவிழ்ப்பு வேலைகள் அப்படிங்கிறது ஆரம்பமாயிரும். அது உளவுத்துறையாக இருந்தாலும் சரி, இல்லைனா உள்ளாட்சி துறையாக இருந்தாலும் சரி. இஸ்ரேலில் மொசாட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு பேர் வைத்து அதுக்கு போர்டு மாட்டின அதே தேதியிலேயே அதை கவிழ்க்கிறதுக்கான வேலைகளும் தொடங்குது. மற்ற அரசாங்க துறைகளில் உளவு பிரிவுகளில் இருந்த அந்த அதிகாரிகள் எல்லாமே என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்போ இந்த மொசாடை நம்ம கவிழ்க்கலாம், அந்த அதிகாரத்தை தங்களுடைய கைக்குள்ளே எப்படி கொண்டுட்டு வர்றது அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு வசதியாக ஆரம்ப கால அந்த மொசாட் ஏஜென்ட்டுகளும் சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த உளவு வேலைகளில் இறங்கி அதில் மாட்டிக்கிறாங்க. இதை கேள்விப்பட்ட அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்ரேலுக்கு கண்டிக்கிறாங்க. இந்த உளவு வேலை பார்க்குறதெல்லாம் வேண்டாம், ஒழுங்காக என்ன நாங்கள் வேலை கொடுக்குறோமோ அதை மட்டும் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. ரகசியமாக இயங்க வேண்டிய ஒரு அமைப்பு இப்படி ஊருக்கு ஊர் உதவி வாங்காமல் எங்களோட மானம் போகுது, இதில் நீங்கள் எப்படி நீங்கள் சொதப்புறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ மொசாட் தலைவரான நம்ம கடந்த பதிவில் என்ன பார்த்துருப்போம்னா, இந்த மொசாடோட தலைவர் ரிவன் ஷிலோக் தானே. அவர் கொஞ்சம் ஒழுங்காக இருந்து அவர் அந்த மொசாடை உருவாக்கி தொலைநோக்கு பார்வையோட வழி நடத்தியிருந்தா இப்போ அந்த மொசாட் ஏஜென்ட்கள் வெளிநாட்டில் போய் மாட்டியிருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இஸ்ரேல் அரசாங்க வட்டாரத்துக்குள்ளே இந்த ரிவன் ஷிலோகுக்கு எதிரான ஒரு கோஷங்கள் அதிகரிக்குது. அவருக்கு வயசாயிருச்சு, அவரை நீங்கள் வெளியில் எடுத்துட்டு நீங்கள் வேறு யாரையாவது நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிரதமரும் யோசிக்கிறாரு. இந்த ரிவன் ஷிலோக் நல்ல திறமைசாலி தான், ஆனால் அவருடைய அந்த தலைமையின் கீழே இந்த மொசாட்டில் ஒரு பெரிய முன்னேற்றத்தையும் காண முடியலையே அப்படின்னு நினைக்கிறாரு. இவரை நம்பி இந்த இஸ்ரேலுடைய அந்த ஒட்டுமொத்த பாதுகாப்பையும் இவரை நம்பி நம்மளால் விட முடியுமா, இது கண்டிப்பாக இது ஒத்து வராது அப்படின்னு நினைக்கிறாரு. நிலைமையை புரிஞ்சுக்கிறாரு ரிவன் ஷிலோக். தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சிடறாரு. அவருக்கு பதிலாக மொசாடோட ஒரு புதிய தலைவராக ஐசர் ஹெரோல் அப்படிங்கிறவங்க தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ரிவன் ஷிலோக்கு அப்புறமா ஐசர் ஹெரோல் பதவிக்கும் வராரு. அவர் செய்த ஒரு முதல் வேலை என்னன்னா, எல்லா ஏஜென்ட்கள் அந்த அதிகாரிகளையும் கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, இங்க இருக்கிற எல்லாருமே பெரிய ஒரு திறமைசாலிகள் தான், இதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. ஆனால் நம்முடைய அந்த ஒட்டுமொத்த நடவடிக்கைகளுமே பார்க்கும்போது மொசாட் இது வரைக்குமே பெருசாக எதையுமே சாதிக்கலை. அப்புறம் இத்தனை திறமைசாலிகள் ஒன்றா சேர்ந்து என்ன பிரயோஜனம், இதுக்கு நம்ம உடனடியாக அதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஐசர் ஹெரோல் நிஜமாவே யோசிக்கிறாரு. அதாவது ஒவ்வொரு ஏஜென்ட்டுக்குமே என்ன பிரச்சனை அப்படிங்கிறதுல அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அவங்களுடைய திறமைகளை தென்படுற அந்த இடைவெளிகளை கண்டுபிடிச்சு சரி செய்கிறதுக்கான முயற்சிகளை செய்கிறாரு. அவங்களுக்கு தேவையான பயிற்சிகளும் கொடுக்குறாரு. அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலை கொடுக்குறது, கூடுதல் வசதிகள் செஞ்சு கொடுக்குறது, இது மாதிரி நிறைய உதவிகளை செய்கிறாரு. இவருடைய நடவடிக்கைகளெல்லாம் பார்க்கும்போது அப்போ இருக்கிற அந்த மொசாட் உளவாளிகளுக்கு தெரிஞ்சு போச்சு ஒரு விஷயம் என்னன்னா, இனிமே நம்ம இங்கே வெஞ்ச தேய்ச்சிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா இது சரிப்படாது. நம்ம அறகுறை வேலை அப்படிங்கிறத நம்மளால் செய்ய முடியாது. எதையுமே நம்ம முழுசாக சிறப்பாக செய்யணும், இல்லைன்னா நம்மளை வெளியேற்றிடுவாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. இப்போ இந்த பழைய உளவாளிகளை தவிர இன்னும் நிறையா புதிய மொசாட் உளவாளிகளையும் கண்டுபிடிக்கிற வேலையில் தொடங்குறாங்க. இந்த விஷயத்தில் ஐசர் ஹெரோல் யாரையுமே நம்பலை. அவரே பல நாடுகளுக்கு பயணம் செஞ்சு தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரையும் இன்டர்வியூ வைக்கிறாரு. அடுத்து வர அந்த 1.5 வருஷத்துக்குள்ளே ஐசர் ஹெரோலோட அந்த கடின உழைப்புக்கு பலன் தெரியவும் ஆரம்பிக்குது. எல்லா முக்கியமான நாடுகள்லையுமே இந்த மொசாட்டுக்கு திறமையான உளவாளிகள் இருக்கிறாங்க. அவங்க திரட்டி அனுப்புகிற அந்த தகவல்கள் இஸ்ரேலுக்கு உடனுக்குடன் சேரவும் ஆரம்பிக்குது. அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு ரகசிய நெட்வொர்க் இயங்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியலை. அந்த அளவுக்கு கச்சிதமாக முடிக்கிறாங்க. தகவல் சேகரிக்கிறதோடைய நிறுத்தி கொள்ளாமல் இஸ்ரேலோடைய அந்த நலனுக்கும் அதில் பாதிப்பு ஏற்படக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே
தெரிஞ்சுக்கிறாங்க. முக்கியமாக இந்த பாலஸ்தீனர்களுடைய அந்த தாக்குதல் திட்டங்களை வந்து முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறாங்க. அதை வந்து தடுத்து எப்படி நிறுத்துறது அப்படிங்கிற ஒரு வேலையிலையும் ஈடுபடுறாங்க இந்த மொசாடு. உலகம் முழுக்க இந்த யூதர்களுக்கு எதிராக செயல்படுறவங்க யாராக இருந்தாலுமே லேசாக வந்து தட்டி வச்சிடுறாங்க. ஐசர் ஹெரோல் யோசிக்கிறாரு, நம்ம வந்து யாரோட கூட்டணி அமைச்சா இந்த மொசாடோட எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. 1954ஆம் ஆண்டு மார்ச் மாதம் ஐசர் ஹெரோல் வாஷிங்டனுக்கு வந்து பயணம் செய்கிறாரு. அங்கே வந்து அமெரிக்கா உளவுத்துறையில் வந்து சிஏஏவோட தலைவரான ஆலன் டூலைஸை வந்து பார்க்குறாரு. இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு தேசம் உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்தே இந்த அமெரிக்கா வந்து அதுக்கு முழு ஆதரவு கொடுத்துட்ருக்குறாங்க. இதுக்கு வந்து பல அரசியல் காரணங்களும் இருக்குது. அது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச ஒன்று தான். இப்போ ஐசர் ஹெரோலும் இந்த ஆலன் டூலஸும் வந்து என்ன பேசுகிறாங்கங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ஆலன் டூலஸ்க்கு வந்து ஒரு கத்தியை பரிசாக கொடுக்குறாரு ஐசர் ஹெரோல். கை வேலைப்பாடுகள் நிறைந்த அந்த கலைப்பொருளில் ஒரு ஆழமான வாசகமும் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. இஸ்ரேலின் பாதுகாவலர்கள் எப்போதும் தூங்குவதில்லை அப்படின்னு அதில் வந்து எழுதியிருக்கு. அந்த வாக்கியத்தை படித்த ஆலன் டூலஸ் வந்து லேசாக சிரிக்கிறாரு. ஐசர் ஹெரோலின் கைகளை பற்றி குலுக்குறாரு. உங்களோட நானும் வந்து தூங்காமல் விழிச்சிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. இதுக்கப்புறமா அமெரிக்கா உளவுத்துறையான சிஐஏவும் மொசாடும் ஒரு தோழமை வந்து வச்சுக்கிறாங்க. இது வந்து மொசாடோட வளர்ச்சியில் மிக முக்கியமான ஒரு பகுதி அப்படின்னே வந்து சொல்லலாம். காரணம் என்னன்னு பார்த்தாக்க, இப்போ மொசாடு வந்து ஒரு காட்டேஜ் இண்டஸ்ட்ரி அப்படின்னாக்கா சிஏஏ வந்து மிகவும் பிரம்மாண்டமான இயங்கும் அந்த கார்ப்பரேட் ஆஃபீஸ் மாதிரி அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம வச்சுக்கலாம். அன்றைய சிஐஏ கையில் இருந்த அந்த ஆள்பலம், உளவு சாதனங்கள், தொழில்நுட்பம் எல்லாமே வந்து வியக்கக்கூடிய ஒரு இதாக இருந்தது. மொசாட் வந்து அந்த உயரத்தை வந்து எட்டி பிடிக்கிறதுக்கு பல வருடங்கள் வந்து ஆகுது. அதனால தான் சிஐஏவோட கூட்டு சேர்ந்து செயல்படணும் அப்படின்னு வந்து தீர்மானிக்கிறாரு ஐசர் ஹெரோல். இதன் மூலயமா என்ன வந்து இவங்களுக்கு கிடைக்கும்னா, அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு பெரிய நட்பும் வந்து துணையாக வந்து கிடைக்கிது. அவங்களுடைய அந்த வழிகாட்டுதல், அவங்களுடைய அந்த தொழில்நுட்ப ஆலோசனைகள், பயிற்சிகள் மூலமா இவங்களுடைய அந்த மொசாடை வந்து அடுத்த ஒரு தளத்துக்கு கொண்டுட்டு போயிடலாம். ஐசர் ஹெரோல் நினைச்சது மாதிரியே சிஐஏ வந்து மொசாடுக்கு நிறைய பொன் முடிப்புகளை வந்து அள்ளி வழங்குறாங்க. அது வரைக்குமே அமெரிக்கா உளவாளிகளுக்கு மட்டுமே தெரிந்திருந்த அந்த ரகசிய கருவிகள் வந்து மொசாட் ஏஜென்ட்டுகளுக்கும் கிடைக்க ஆரம்பிக்குது. அதை வந்து எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறதுல தொடங்கி எதிராளிகளுக்கு தெரியாமல் அதை எப்படி இயக்குறது, அதோடைய அந்த நுட்பங்கள் என்ன அப்படிங்கிறதையும் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இது தவிர இந்த மொசாட் மற்றும் சிஐஏ உளவுத்துறை தலைவர்கள், அந்த அதிகாரிகள் வந்து பல விஷயங்களில் இணைந்து பணியாற்றவும் செய்கிறாங்க. இவங்க திரட்டி அந்த தகவல்களில் வந்து இவங்களுக்கும் வந்து பயன்படவும் ஆரம்பிக்குது. அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தால் இவங்களுடைய அந்த உளவாளிகள் களத்தில் இறங்கி வேலை செய்கிறது அப்படிங்கிறது இன்னும் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப்பை வந்து ஏற்படுத்துது. இந்த சிஐஏ உதவியுடன் இந்த மொசாடோட பலமும் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்குது. அங்கே வந்து இஸ்ரேலில் சில அரசியல்வாதிகள், அதிகாரிகளுக்கு வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு, என்னடா இது இவங்க ரொம்ப வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கிறாங்க, அப்போனா நம்மளுடைய அந்த அதிகாரிகளுக்கான அந்த ஒரு இது வந்து அப்போ கேப் வருமே அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. இப்போ பிரதமர் பென்குரியனிடம் வந்து இந்த ஐசர் ஹெரோலை பற்றி விதவிதமாக வந்து அவரை பற்றி தப்பாகவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. யார்? இஸ்ரேல் பிரதமர்கிட்ட வந்து அந்த அதிகாரிகள் வந்து இந்த ஹெரோலை நீங்கள் வந்து கொஞ்சம் கண்காணிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக் கொடுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆள் வந்து சரி கிடையாது, இவர் என்னென்னலாமோ செய்ய ஆரம்பிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வதந்திங்களையும் வந்து பரப்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த ஐசர் ஹெரோல் அப்படிங்கிறவர் வந்து ஒரு பெரிய சக்தியாக வளர்றது வந்து அந்த இஸ்ரேல் பிரதமருக்கே வந்து பிடிக்கலை. ஐசர் ஹெரோலுக்கு வந்து பல விதமான நெருக்கடிகளும் வர ஆரம்பிக்குது. 1963ஆம் ஆண்டோட அந்த தொடக்கத்தில் ஐசர் ஹெரோல் இந்த மொசாட் தலைமை பதவியிலிருந்து விலகவும் செய்கிறாரு. அவருக்கு பதிலாக புதிய ஒரு தலைவரும் வந்து நியமிக்கப்படுறாங்க. அவர் யார் அப்படின்னாக்க மியர் அமித். ஐசர் ஹெரோலை பொறுத்த வரைக்கும் 10 வருடங்களுக்கு மேலே இந்த மொசாடோட தலைவராக வந்து இயங்கியிருக்கிறாரு. அந்த காலகட்டத்தில் அவர் அமைத்து கொடுத்த ஒரு அடித்தளம் அப்படிங்கிறது இன்று வரைக்குமே மொசாட் வந்து மிக வலுவாக அது இயங்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சக்தியாக இருக்குது. இவருக்கு அப்புறம் இந்த மொசாட் தலைவராக யார் வந்து பொறுப்பேற்கிறாங்கன்னா
மியர் அமித் தான். இவருக்கும் ஒரு நல்ல அனுபவம் கொண்டவர் தான். ஆனால் இவரால் அந்த சூப்பர்மேன் ஐசர் ஹெரோல் போல் சிறப்பாக பணியாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டால் அது சந்தேகமாக இருக்குது பலருக்கு. அப்போ முக்கியமாக அந்த ஐசர் ஹெரோலுக்கு கீழே வேலை செஞ்சவங்க வந்து இவரை கொஞ்சம் கூட மதிக்காமையும் இருக்கிறாங்க. அவர் சொல்கிற வேலைகளை எதுவுமே செய்யாமலும் வந்து இருக்கிறாங்க. இப்போ இந்த மியர் அமித்துக்கு வந்து ஒன்று தோணுது, இவங்கெல்லாம் நம்மளுடைய திறமையை வந்து இவங்கள்ட்ட வந்து நம்ம திறமையை வந்து நிரூபிக்கணும் அப்படின்னாக்க நம்ம இதுக்கான ஒரு வேலையை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆபத்தான வேலையிலேயே வந்து இறங்குறாரு. அவர் இறங்கின அந்த வேலை வந்து இதை பார்க்குறது வந்து அந்த மொசாடை வந்து அந்த சிஐஏவே வந்து ஆச்சரியத்தில் வந்து பார்க்குறாங்க. அந்த மியர் அமித் அப்படி என்ன தான் அவர் பார்க்குறாரு அப்படின்னாக்கா, ரஷ்யாவுடைய தயாரிப்பான MiG-21 விமானத்தை வந்து இஸ்ரேலுக்கு வந்து கடத்திட்டு வர்றாங்க. அதை வந்து எப்படி வந்து கடத்திட்டு வர்றாங்கங்கிறத நம்ம வந்து அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம். இந்த MiG-21 விமானத்தை பற்றி நம்ம ஒரு கடந்த 2 வீடியோவுக்கு முன்னாடியே நம்ம வந்து பார்த்துருப்போம். ஆனால் இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து அவங்க எப்படி அதை வந்து அந்த விமானத்தை வந்து கடத்துகிறாங்க, ரஷ்யாவுடைய தயாரிப்பான அந்த விமானத்தை இஸ்ரேலுக்குள்ளே எப்படி கடத்திட்டு வராங்க, இதுக்கு எந்த அளவுக்கு வந்து தடைகள்லாம் இருந்தது அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம்.